श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। उकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि। सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत् निराकरणमस्तु निराकरणं मे अस्तु। तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ऋतुषु पञ्चविदगुं साम उपासीत वसन्तो हिंकारः ग्रीष्मः प्रस्तावः वर्षावद्गीतः शरत्प्रतिहारः हेमंतो निधनम्. 5 விதமான ரித்துக்கள் சாமத்துல ஆலம்பிச்சு உபாசிக்கணும்னு ஸ்ருதி சொல்றது. வசந்தம் ஹிங்காரமாகவும் கிரீஷ்மம் பிரஸ்தாவமாகவும் வருஷம் உத்கீதமாகவும் शरद ऋतु प्रतिहारमाகவும் हेमंत ऋतु நிதனமாகவும் ஆலம்பிச்சு உபாசி. அதுக்கு பாஷ்யக்காரர் காரணம் கொடுத்தார். பிரதமம் முதல்ல வர்றதுங்கிறதுனால வசந்தம், அப்புறம் அதோட தொடர்ந்து வந்து கொண்டு பிரஸ்தாபம் பண்றதுனால கிரீஷ்மம், எவை முதலானவைகளை சேகரிக்கின்ற காலம்ன்றதுனாலையும் கிரீஷ்மத்தை பிரஸ்தாபத்தோட ஆலம்பிக்க சொன்னார். அப்புறம் வருஷ காலம் பிரதானமாக எல்லா காலங்களையும் நிர்ணயிக்கின்றது மழை தான் அப்படிங்கிறதுனால வருஷ காலம் உத்கீதத்தோடையும், சரத் ரித்து பிரதிகாரம், ஏன் அது பிரதிகாரம்னா பாஷ்யக்காரர் ரோகினாம், இன்னும் இந்த பாஷ்யம் பார்க்கலையோ, ரித்துஷு பஞ்சவிதம் சாம உபாசித, 5 விதமான ரித்துக்களை சாமத்தில் உபாசி. ரிது வியவஸ்தாயாக யதோக்த அம்பு நிமித்தத்வாது ஆனந்தரியம், ஜல நிமித்தமாக தான் ரித்துக்கள் இருக்கு. ரித்துக்களினுடைய நிர்ணயம் மழை வர்றது வராதது, பனியா வர்றது, இதை வச்சுதான் நிர்ணயம் ஆறுதுங்கிறதுனால அம்புவை பத்தி ஜலத்தை பத்தி சொல்லி முடிச்ச உடனே ரித்துக்களை சொல்றது ஸ்ருதின்னு இங்க சொல்றார். வசந்தோ ஹிங்காரஹா பிராதம்யாத், முதல்ல வருதுங்கிறதுனால ஹிங்காரம் முதல்ல வருது, வசந்தம் முதல்ல வருது. கிரீஷ்மஹா பிரஸ்தாவஹா யவாதி சங்கிரஹா பிரஸ்தூயதே ஹி பிராவிருடர்த்தம், பார்த்தோம்னு நினைக்கிறேன். எவை முதலான பார்லி முதலானவைகளை சேகரிக்கின்ற காலம். வருஷா உத்கீதா பிராதான்யாத் ஷரத் பிரதிஹாரஹா, ஏன் அதுக்கு பிரதிஹாரம்னு பேரு, ரோகினாம் விருத்தானாம் ச பிரதிஹரணாத், ரோகிகள் உயிரை விடுகின்றவர்கள் இவெல்லாம் திரும்பி போகிறதுனால சரத்காலத்திற்கு பிரதிஹாரம்னு பேர். அந்த காலத்துலதான் ரோகிகளுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கிறது. ஹேமந்தோ நிதனம்,
நிவாதே நிதனாத் பிராணினாம். ஹேமந்த ரித்து நிதனத்துக்கு சமம். ஏன்னா வாத்தம் இல்லாத இடத்துல, குளிர் இல்லாத இடமா பார்த்து பிராணிகள்லாம் போய் ஒடுங்குற காலம் அது அப்படின்னு ஹேமந்தத்துக்கு நிதனம்னு பெயர்னு சொன்ன. நிதனத்துல ஆலம்பின்னு சொல்ற. கல்பந்தே அஸ்மா ரிதவஹ ரிதுமான் பவதி ஏததேவம் வித்வான் ரித்துஷு பஞ்சவிதகும் சாமௌபாஸ்தே. இது பலம். கல்பந்தேக ரித்து வியவஸ்தா அனுரூபம். அவனுக்கு எப்படி சௌகரியப்படுற மாதிரி ரித்து காலங்கள் அமையும்னு போடுற. அனுரூபம் போக்யத்வேன அஸ்மை உபாசகாய, அவன் அனுபவிக்க தகுந்ததாக அந்தந்த காலத்துல எது நன்மையை தரக்கூடியதோ அது அவனுக்கு அமையும். விருஷ்டினா சரியான அளவுல விருஷ்டி. வசந்த காலம் எப்படி அந்த ஒரு ஒரு ஆனந்த தன்மையை ஏற்படுத்துமோ அது அவனுக்கு ஏற்படுத்தும். இந்த மாதிரி அந்தந்த காலம் அவனுக்கு நன்மையை மற்றவாளுக்கு ஏற்படுத்துறதோ இல்லையோ அவனுக்கு ஏற்படுத்தும். அப்படின்னா என்ன, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே காலம் இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம தேகம், நம்ம புத்தி, நம்ம சந்தர்ப்பத்தை பொறுத்து தான் ஒரு காலத்தையோ எதையுமே அனுபவிக்க முடியும் இல்லையா? ஒரே தோசை மாதிரியான தோசை ஒருத்தருக்கு சுகத்தை கொடுக்கறது இன்னொருத்தருக்கு கொடுக்கல. என்ன அது நம்ம இந்திரியங்கள் அதை அனுபவிக்கிற நிலையில இருக்கா, நம்ம மனசு அதை அனுபவிக்கிற நிலையில இருக்கா, எல்லாத்தையும் சேர்த்து தானே அது அமையிறது. அதனால கல்பந்தே ரிது வியவஸ்தா அனுரூபம் போக்கியத்வேன அஸ்மை உபாசகாய ரித்தவா. ரித்துக்கள்லாம் உபாசகனுக்கு அனுரூபம் போக்கியமாகிறது. ரிதுவான் ஆர்த்த ஆர்த்தவைகி ரித்துன்னு அர்த்தம். ஆர்த்தவைகி போகைஷ்ட சம்பன்னகா பவதி. நல்ல ரித்துக்கள், நல்ல போகங்கள் இதோடு கூடியவனாக ஆகிறான். யாரு? ஏவம் வித்வானு ரித்து பஞ்சவிதம் சாம உபாஸ்தே அப்படின்னு அது முடியறது. 6வது கண்டம். பசுஷு பஞ்சவிதம் சாம உபாசித அஜாஹிங்காரः அவயவः பிரஸ்தாவः அவயः பிரஸ்தாவः காவः உத்கீதः அஸ்வாஹ பிரதிஹாரः புருஷோ நிதனம். அடுத்ததாக பசுக்கள், அதை 5 விதமான சாமமாக உபாசிக்க சொல்றார். பஞ்சவிதகும் பசுஷு சாம உபாசித. 5 விதமான சாமத்தை பசுக்கள்ல உபாசி. என்னென்னா அஜாஹிங்காரஹா. அஜம்னா ஆடு. ஆடை ஏன்னு காரணம் சொல்ல போறார் பாஷ்யக்காரர். ஹிங்காரஹா அஜா. ஹிங்காரத்துல அஜம்ன்ற ஆட்டை உபாசி. அவயவஹா அவயஹா பிரஸ்தாவஹா. செம்மறியாடு அது பிரஸ்தாவமாகவும், காவஹா உத்கீதஹா பசுக்கள் பசுமாடு அத உத்கீதமாகவும், அஸ்வாஹா பிரதிஹாரஹா குதிரைகள் பிரதிகாரமாகவும், புருஷஹா நிதனம் புருஷனாகிய மனுஷன் நிதனமாகவும் ஆலம்பிச்சு உபாசி. அந்த சாமகானம் பண்ணும் பொழுது அதை அந்தந்த விஷயத்தை கான்டெம்ப்ளேட் பண்ணு, மெடிடேட் பண்ணுன்னு அர்த்தம். பசுஷு பஞ்சவிதம் சாம உபாசித. 5 விதமாக சாமத்தை 5 விதமான சாமத்தை பசுல உபாசி. சம்யக் விருத்தேஷு ரித்துஷு பசவ்யஹா காலஹா இது ஆனந்தர்யம். ரித்துக்கும் பசுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது அவர் சொல்றார். ரித்துக்கள் சரியாக நகர்ந்ததுன்னா சம்யகு விருத்தேஷு, அதனுடைய விருத்தி ஓகே. பேச்சு கேட்டது மியூட் பண்ணிட்டேன்.
பஞ்சவிதம் சமயக் விருத்தேஷு ரித்துஷு. அந்தந்த ரித்துக்கள் சரியான நிலையில நகர்ந்தால் அர்த்தம். பசவ்யஹா காலஹா, அதுக்கப்புறம் பசுக்களினுடைய காலம் ஆரம்பிக்கிறது. அதனால ஆனந்தர்யம். ஏன்னா அந்தந்த பிராணிகளாக இருக்கட்டும், மற்ற விதமான ஸ்வேதஜம், மண்டஜம், உத்பிஜம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாம் ரித்து சம்பந்தப்பட்டு தானே தோன்றுறது. அந்தந்த காலத்துல அந்தந்த உயிரினங்கள் தோன்றி அழிகிறது இல்லையா? அதனால சமயக் விருத்தேஷு ரித்துஷு பசவ்யஹா காலஹா இதி ஆனந்தர்யம். அதனால ரித்துக்கு அப்புறம் பசுக்களை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறதுக்கு இங்க காரணம் சொல்றார் பாஷ்யக்காரர். அஜா ஹிங்காரஹா பிராதான்யாத். பிராதான்யத்தினால அஜம் ஹிங்காரா, ஆடு இருக்கே, பிராதான்யா. ஏன்னா பிராதம்யாத்வா, பிரதானம் ஏன்னா யஜ்ஞாதிகள்ல உபயோகப்படுறது. இன்னொன்னு பிராத்தம்யாத், முதல்ல ஏற்பட்டது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அஜப் பசூனாம் பிரதமஹா இதி ஸ்ருதேஹே. பசுக்கள்ல முதல்ல ஏற்பட்டது ஆடு. ஏன்னா ஆடு அக்னியோடையும் யஜ்ஞங்களோடையும் சம்பந்தப்பட்டிருக்கு இல்லையா? ஈவன் லைக் சில யஜ்ஞங்கள் யாகங்கள்ல பசுவை பலி இது கொடுக்கறதுங்கிறது இருக்கு இல்லையா? அப்போ யூபஸ்தம்பத்துல கட்டி, அதுவே இப்ப பிஷ்ட பசு தான் சொல்லப்பட்டது, மாவுல பசு பண்ணி போடணும் அப்படின்லாம் வாதம் பண்றவா இருக்கா. இருந்தாலும் பொதுவாக சாஸ்திரத்துல அக்னிக்கு வாகனமே ஆடுதான். முருகனுக்கும் அதே மாதிரிதான், அவரும் அக்னி ஸ்வரூபம்ங்கிறதுனால ஆட்டுக்கடா வாகனம். கிருத்திகா நட்சத்திரமும் அக்னி சம்பந்தப்பட்டது, செவ்வாய்க்கிழமை அக்னி சம்பந்தப்பட்டது. இதெல்லாம் யஜ்ஞ ரூபமாக இருக்கிறதுனால அப்படின்னு இங்க. அதனால அஜப் பசூனாம் பிரதமஹா அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. எப்படி அக்னியானது ரூபவத் விஷயங்கள்ல முதலாக இருக்கோ, அந்த மாதிரி பசுக்கள்ல முதலாக இருக்கிறது அஜம். அதனுடைய வப்பைய எடுத்துதான் யாகம் பண்றது நடக்கிறது, நடந்திருக்கு அட்லீஸ்ட். அப்போ ஆடு முக்கியமான ஒரு பொசிஷன் கொடுக்கப்படுறதுனால பிராதான்யாது அஜா ஹிங்காரஹா. ஹிங்காரம் எப்படி இங்க முதல்ல இருக்கோ அது மாதிரி பிராணிகள்ல பசுக்கள்ல முதல்ல இருக்கிறது அஜம், அஜா. அடுத்தது அவயவஹா பிரஸ்தாவஹா சாகச்சரிய தர்ஷனாத் அஜாவீனாம். அவயஹா பிரஸ்தாவஹா, அவயம்னா செம்மறியாடு, அது பிரஸ்தாவம். ஏன்னா சாகச்சரிய தர்ஷனாத், கூடவே இருக்குமா எதோட? சாதா ஆட்டோட. அஜா அஜாவீனாம், அஜாவீனாம். அதனால ஆடு முதலவைகளோடு கூட இருக்கிறதுனால இதுவும் ஹிங்காரத்தோட கூடவே வர்றதுனால இதுக்கு பிரஸ்தாவம். ஒரு காரணம் கொடுக்கிறார் பாஷிகார். அடுத்தது காவஹா உத்கீதஹா சிரைஷ்டியாத். பசுமாடு, பசுனா சமஸ்கிருதத்துல எல்லாம் அனிமல்ஸும், இங்க நம்ம தமிழ்ல பசுமாடு இருக்க, அது உத்கீதம். ஏன்னா அதான் சிரேஷ்டம். முதல்ல வர்றதுனால ஆடு சிரேஷ்டம், ஆனா தன்மையினால பசு சிரேஷ்டங்கிறதுனால உத்கீதம் பசு மாடு ஜஸ்ட் சிரைஷ்டியாத். அது என்ன, உத்கீதமானது எப்படி சாமத்துக்கு பிரதானமோ சிரேஷ்டமோ, அந்த மாதிரி பசுமாடு இந்த மிருகங்கள்ல சிரேஷ்டமா இருக்கிறதுனால இது அதுல ஆலம்பி.
அஸ்வாஹா பிரதிஹாரஹா பிரதிஹாரணாத் புருஷானாம். பிரதிஹாரணம்னா தூக்கிட்டு போறதுன்னு அர்த்தம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துன்னு போகிறது. எது பண்றது? குதிரை தானே பண்றது அதிகமா, அந்த காலத்துல பண்ணிட்டு இருந்தது. அதனால பிரதிகாரத்துக்கு குதிரைய சொல்லியிருக்கு. புருஷா நிதனம் புருஷாசிரயத்வாத் பசூனாம். நிதனம்னா ஆசிரியம்னு அர்த்தம் இல்லையா? இப்போ மிருகங்களுக்கு ஆசிரியமா இருக்கிறது மனுஷன்தான். ஏன்னா அதை காப்பாத்துறது, அதுக்கு சாப்பாடு போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுனால, நிதனமாக இருக்கிறதுனால இங்க புருஷனை சொல்லியிருக்கு. புருஷாசிரயத்வாத் பசூனாம் பவந்திஹாஸ்ய பசவः பசுமான் பவதி ஏததேவம் வித்வான் பசுஷு பஞ்சவிதகும் சாமோபாஸ்தே. பவந்தி த அஸ்ய பசுமான், பசுக்களை உடையவனாக ஆகிறான். பவந்திக அஸ்ய பசவः, பசுக்கள் அவனுடையதாக ஆகும். பசுமான் பவதி பசுபலைஷ்ச போகத்யாகாதி பிஹி யுஜ்யதே. பசுபலம் கிடைக்கிறது அப்படிங்கிறது. ஏதத் ஏவம் வித்வான் பசுஷு பஞ்சவிதகம் சாமோபாஸ்தே. அடுத்தது 7வது கண்டம். பிராணேஷு பஞ்சவிதம் பரோவரியः சாம உபாசீத. பிராணோ ஹிங்காரः, வாக் பிரஸ்தாவः, சக்ஷுः உத்கீதः, ஸ்ரோத்ரம் பிரதிஹாரः, மனः நிதனம், பரோவரியான்சி வா ஏதானி. இப்ப அடுத்ததாக இந்திரியங்களை எப்படி உபாசிக்கிறது? இந்த 5 இந்திரியங்களை 5 சாமத்துல ஆரம்பிச்சு உபாசிக்கிறது. பிராணேஷு, பிராணம்னா இங்க கிராணம், மூக்கு, மூக்கினுடைய சென்சரி ஸ்மெல்லிங், அதுதான் இங்க பிராணேஷு. இங்க இங்க முதல்ல சொல்ற பிராணேஷு இந்திரியங்களில், அப்புறம் பிராணஹா ஹிங்காரஹால அங்க கிராணம் இல்லையா? பிராணேஷு பஞ்சவிதம் பரோவரியஹா சாம உபாசித. பரஹா வரியகனா ஒன்னோட ஒண்ணு பெருசு, ஒன்னோட ஒண்ணு பெருசுன்னு உபாசி. ஹிங்காரத்தை விட பிரஸ்தாபம் பெருசு, அதை விட உத்கீதம் பெருசு, அதோட பிரதிகாரம் பெருசு, அதோட நிதனம் பெருசுங்கிற மாதிரி இங்க ஒரு ஒரு இந்திரியங்கள் ஒன்னை விட ஒண்ணு உயர்ந்தது அப்படிங்கிற ஒரு ஆலம்பனத்தோட பண்ணுன்னு சொல்றது. பிராணேஷு பஞ்சவிதம் பரோவரியகா சாம உபாசித்த. பரஹா வரியகா உயர்வானதாக, பரம்பரம் வரியகான்னு சொல்றார். ஒன்னோட ஒண்ணு ஒன்னோட ஒண்ணு உயர்ந்தது என்று உபாசி. என்ன? பிராணஹா ஹிங்காரஹா, சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் ஹிங்காரம். வாக் பிரஸ்தாவஹா, சென்ஸ் ஆஃப் ஸ்பீச், அது பிரஸ்தாவம். சக்ஷு உத்கீதஹா, சென்ஸ் ஆஃப் சைட் உத்கீதம். ஸ்ரோத்ரம் பிரதிஹாரஹா, சென்ஸ் ஆஃப் ஹியரிங், பிரதிஹாரம். மனோநிதனம், மைண்ட சேர்த்துட்டாரு. இப்போதுல டச்சு சொல்லல, அதுக்கு பதிலாக மனஹா அது சேர்த்திருக்கு வேதம். மனஹா நிதனம், சர்வேந்திரியம். அதனால நிதனம். பரோவரியாம் சிவா ஏதானி, இதெல்லாம் ஒன்றோட ஒன்று உயர்ந்தவை. எப்படிங்கிறது பாஷ்யக்கார் சொல்லப்படுறார். பிராணேஷு பஞ்சவிதம் பரோவரியஹா சாம உபாசித. 5 விதமாக ஒன்றோடு ஒன்று உயர்ந்ததாக சாமத்தை உபாசி. பரம் வரியஹா தூ அகுணவத் பிராணதிருஷ்டி விசிஷ்டம். பரம் வரியஸ்துவ குணவத் பிராணதிருஷ்டி விசிஷ்டம் சாம உபாசித இத்யர்த்தः. பரம் வரியஸ்துவ குணம், ஒன்னோட ஒன்று உயர்வான குணத்தை உடையதாக. பிராணதிருஷ்டி விசிஷ்டம் சாம உபாசித. அப்படி 5 பிராணங்கள், பிராணபான வியான உதானம் இல்ல, இங்க 5 சென்சஸ். 5 சென்சஸ் கூட 4 சென்ஸ் அப்புறம் மனசு. பிராணோ ஹிங்காரஹா,
உத்தரோத்தர வரியசாம் பிராதம்யாத் ஆரம்பத்துல இந்த அஞ்சுத்துல ஆரம்பம் பிராணம் தான். அதனால அது இங்கே ஹிங்காரத்திற்கு ஆலம்பனம். வாக் பிரஸ்தாவஹா வாச்சாஹி பிரஸ்தூயதே சர்வம். வாக்குனாலதான் எல்லாம் ஆரம்பிக்கப்படுறது. அதனால வாக்கு பிரஸ்தாவம். வாக் வரியசி பிராணாத் பிராணத்தை விட அதாவது பிராணம்னா ஸ்மெல்லு, ஸ்மெல்லை விட வாக்கு உயர்ந்தது. ஏன்னு கேட்டா அப்பிராப்தம் அபி உச்சியதே வாச்சா பிராப்தஸ்யேவது கந்தஸ்ய கிராஹகா பிராணஹா. மூக்கு வந்து மூக்கு கிட்ட வர்ற விஷயத்தை மட்டும்தான் ஸ்மெல் பண்ண முடியும். ஆனா வாக்கு இருக்கே பக்கத்துல இல்லாத விஷயத்த கூட அதால வந்து பேசிட முடியும். அப்படிங்கிறதுனால வாக்கு வந்து மூக்கை விட பெருசுன்றார். அப்பிராப்தம் அப்படி உச்சியதே வாச்சா பிராப்தஸ்ய ஏவஸ்து கந்தஸ்ய கிராஹகா பிராணஹ. சரி, அடுத்தது சக்ஷு உத்கீதா கண்ணு உத்கீதம். ஏன்னா வாச்சகா பகுதர விஷயம் பிரகாசயதி சக்ஷு. வாக்குனால பிரகாசிக்க பண்றதை விட கண்ணு இன்னும் அதிகமாக பிரகாசிக்க பண்றது. பல விஷயங்களன்னு எடுத்துக்கலாம். ஒரு விஷயத்தை பத்தியே இன்னும் வாக்குனால ஒண்ணுத்த சொல்லி நீ தெரிஞ்சுக்கிறத விட நேர பார்த்து தெரிஞ்சுக்கும் பொழுது பிரகாசனம் அதிகமாக தானே இருக்கு. இங்க பகுத்தர விஷயம், பல விஷயங்களை கண்ணு காண்பிக்கிறது வாக்கு சொல்றதை விட அப்படிங்கிறது தான். கண்ணு சொல்றது தானே வாக்கு அப்புறம் பேச போறது. அதனால கண்ணு வாக்கவிடையும் உயர்ந்தது. அத்தஹா வரியஹா வாச்சகா உத்கீதா. எப்படி உத்கீதமானது பிரஸ்தாவத்தை விட உயர்ந்ததோ அது மாதிரி வாக்கை விட சக்ஷு உயர்ந்தது. சிரேஷ்டியாது. அடுத்தது ஸ்ரோத்ரம் பிரதிஹாரஹா பிரதிஹிருதத்வாத். இல்லையா, காதுங்கிறது உள்வாங்கிற விஷயம் வரத உள்ள வாங்கிக்கிறது இல்ல. எப்படி மூக்கு வாங்கிக்கிறதோ அது மாதிரி காதும் உள்ள வாங்கிக்கிறது. அது ஏன் வந்து கண்ணை விட பெருசுன்னு கேட்டா வரி எஸ் சக்ஷு. ஏன்னா சர்வதா ஸ்ரவணாத் எல்லா டைரக்ஷன்ல இருந்தும் காது வந்து சப்தத்தை கிரகிச்சுக்கிறது. கண்ணு வந்து முன்னாடி இருக்கிறத மட்டும்தான் நான் பார்க்க முடியறது, பின்னாடி இருக்கிறத கண்ணு பார்க்காது. ஆனா சப்தமானது எந்த திசையில இருந்து வந்தாலும் அது கேட்டுன்றது காதுங்கிறதுனால அது சர்வதா ஸ்ரவணாது வரியகா. இது கண்ணை விட பெருசு காதுன்னு சொல்றார். மனோநிதனம் மனசிஹி நிதீயந்தே புருஷஸ்ய போக்யத்வேன சர்வேந்திரிய ஆஹிருதா விஷயாக. மனசுதான் நிதனம். ஏன்னா எந்த இந்திரியம் போய் எதை எடுத்துட்டு வந்தாலும் அது எங்க போய் எல்லாம் உட்கார்றதுன்னா மனசுலதான் போய் உட்கார்றது. மனசிஹி நிதீயந்தே போக்யத்வேன புருஷஸ்ய சர்வேந்திரிய ஆகிருதா விஷயாக. எந்தெந்த இந்திரியத்தினால எந்தெந்த விஷயம் எடுத்துட்டு வந்தாலும் அது எல்லாம் மனசுலதான் போய் உட்கார போகுது. அப்ப அதனால மனசுதான் நிதனம். வரியஸ்துவம் ச ஸ்ரோத்ரான் மனசா சர்வேந்திரிய விஷய வியாபகத்வாத். ஸ்ரோத்திரத்தை விடையும் மனசு பெருசு. ஏன்னா எல்லா இந்திரிய விஷயங்கள்லயும் அது வியாபிக்கிறது. மனசு இல்லாம இந்திரிய வியாபாரம் நடக்காது இல்லையா. அதனால இந்திரிய வியாபாரங்கள்லாம் மனசும் சேர்ந்து இருக்கு. அது எல்லாத்தையும் அது போய் வியாபிக்கிறதுனால எது வியாபிக்கிறதோ அது வியாபிக்கப்பட்டிருக்கின்ற பொருளை விட பெருசாக இருந்துதான் ஆகணும். அதீந்திரிய விஷயோ அபி மனசா கோச்சரஹா ஏவேதி. இன்னொன்னு என்னன்னா மனசு வந்து இந்திரிய விஷயங்களை மட்டும்தான் போய் அடையும்னு இல்லை, அதீந்திரியமான விஷயங்களையும் மனசு போய் அடையாது. இந்திரியத்துக்கு எங்க சஞ்சாரம் இல்லையோ அந்த விஷயத்தை கூட மனசு வந்து கிரகிச்சுக்கிறது. லைக் எமோஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றேன். யதோக்த ஹேதுபியா பரோவரியாம்சி பிராணாதீனி வையேதானி. அதனால ஒன்னுத்தோட ஒண்ணு உயர்ந்ததாக தான் இந்த பிராணங்கள் இந்த இந்திரியங்கள் இருக்கு. பரோவரியோஹ அஸ்ய பவதி பரோவரிய சகாஹ லோகாஞ்சயதி ஏததேவம் வித்வான் பிராணேஷு பஞ்சவிதம் பரோவரியஹ சாமோபாஸ்தே இது து பஞ்சவிதஸ்ய. இதுக்கு பலன் கொடுக்கறது ஸ்ருதி.
மேலும் மேலும் அபிவிருத்தி அடைவான். பரோவரியகா. அதே மாதிரி மெம்மேல் லோகங்களையும் ஜெயிப்பான். பரோவரியசா லோகாகா ஜெயந்தி. லோகான் ஜெயந்தி. மேன்மேன் லோகங்களை ஜெயிச்சுட்டு போவான். யாரு இந்த மாதிரி பிராணன் இந்த மாதிரி இந்திரியங்களை பஞ்சவிதம் பரோவரியா சாம உபாஸ்தே. யார் உபாசிக்கிறானோ அவன். ஏதத்ருஷ்டியா விசிஷ்டம் யஹா பரோவரியः சாம உபாஸ்தே பரோவரியः அஸ்ய ஜீவனம் பவதி இது உக்தார்த்தம். இந்த மாதிரி யாரு சாமத்தை உபாசிக்கிறானோ அவன் பரோவரிய விஷயங்கள், அவனுடைய வாழ்க்கை மேலும் மேலும் அபிவிருத்தி அடையிறது. இது உக்தார்த்தம். இது து பஞ்சவிதஸ்ய சாம்னः உபாசனமுக்தம் இதி சப்தவிதே வக்ஷமான விஷயே புத்தி சமாதானார்த்தம். நிரபேக்ஷா ஹி பஞ்சவிதே வக்ஷ்யமானே புத்திம் சமாதித்சதி. புத்தி சமாதானத்துக்காக சாமோ இதி பஞ்சவிதஸ்ய அப்படின்னு சொல்லப்படுறதுன்னு சொல்லி முடிக்கிறார். அஷ்டம கண்டஹா அத சப்தவிதஸ்ய வாசி சப்தவிதகும் சாம உபாசீத யத்கிஞ்ச வாச்சः இதி ச இக்காரः யுத்ப்ரேதி சஹா பிரஸ்தாவः யதேதி ச ஆதிஹி. இந்த பஞ்சவித சாமம் இப்ப முடிஞ்சு போயிடுது. அடுத்ததாக சப்தவித சாம உபாசனை. 7 விதமான சாமங்கள். இந்த ஏற்கனவே ஹுங்காரஹா பிரஸ்தாவஹா உத்கீதா பிரதிஹாரஹா நிதனம், இந்த மாதிரி 5 விதம் இருந்தது இல்லையா. இப்போ அதோட ஆதின்னு ஒண்ணு. இந்த ஹிங்காரஹா பிரஸ்தாவஹா ஆதி. அதுக்கப்புறம் உத்கீத பிரதிஹார உபத்ரவ நிதன. ஏற்கனவே ஹிங்கார பிரஸ்தாவ உத்கீத பிரதிஹார நிதன இருந்ததுல இப்ப ஆதி உபத்ரவன்னு 2 சேர்றது. இந்த 7ஆக பிரிஞ்சிருக்கிற சாமத்துல உபாசனை இப்ப சொல்லப்படுறது. எப்படி 5ஆ பிரிஞ்ச சாமம் சொல்லித்தோ இங்க அத்த சப்தவிதஸ்ய வாச்சி சப்தவிதகும் சாம உபாசித்த. 7 விதமான சப்தங்கள், பேசக்கூடிய சப்தங்கள், அதுல சாமத்தை ஆலம்பிச்சு உபாசி. எத்கிஞ்ச வாச்சகா பும் இதி சஹா ஹிங்காரஹா. பும்னு சொல்லக்கூடிய சப்தம் ஹிங்காரமாக ஆலம்பி. யுத் யுத்ப்ரா இதி ச பிரஸ்தாவஹா. இங்க யத் பிரேதி சப்த ரூபம்னு பாஷ்யக்காரர், இங்க யுத் பிரேத்தின்னு வருது. அப்புறம் பிரஸ்தாவஹா யத் ஆ இதி ச ஆதிஹி. இங்க அக்ஷரங்களை பிரதானமா வச்சு 7 சொல்லப்படுறது. நாளைக்கு பார்ப்போம். அதை தவிர அதுக்கப்புறம் சூரியனுடைய 7 விஷயங்கள் எடுத்து ஆதித்யன்ல சப்தவிதமாக சொல்ல போறது. அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான உபாசனைகள். நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.